Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து முடிஞ்சிருக்கும். பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸுக்கு மட்டும் செகண்ட் மிட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்காது, இல்லை செகண்ட் மிட்டம் வந்து போயிட்டுருக்கும். மெஜாரிட்டியாக முடிஞ்சதுனால ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் மாதிரி நீங்கள் ஃபுல் போர்ஷன் எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஸோ இதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் குட் ஸ்கோர் வந்து பண்ண முடியும். பட் நிறைய பேர்த்துக்கு வந்து எல்லா சாப்டரும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பீங்க. பட் ஒரு சில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, எல்லா சாப்டரும் படிச்சுருவீங்க. அப்போது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லிக்கு படிச்சுட்டு மற்ற சாப்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு, அதாவது ஃபஸ்ட் டிவிஷன் படிச்சிட்டோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் அண்ட் டே வைஸ் இம்பார்ட்டன்ஸ், அதாவது டே வைஸாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஷின்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் லைக் போடுறதுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்போ அப்படின்னா 15ஆம் தேதி, டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 23 டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதான் வந்து அஃபீஷியல் டேட்டு. பட் எந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சப்ஜெக்ட் வைஸாக எந்தெந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்க சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரும் படிக்க முடியாது இருப்பீங்களா, அவங்களுக்கானது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா சாப்டரும் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் எல்லா சாப்டரும் படிச்சுக்கோங்க. பட் இது வந்து அந்த மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு. இப்போது ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 8 இது எல்லாமே சின்ன லெசன் தான். இந்த சாப்டர் 1 மட்டும் கொஞ்சம் பெருசாக மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி நிறைய தான் படிச்சிருக்கனால அது ஈஸியாக இருக்கனால தான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் 3, 4, 7, 9, 10 இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே படித்தா கூட போதும். அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸி சாப்டர்ஸான 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 14, 15 இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து 5, 10, 11, 12, 13 இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மார்க்ஸ், ஒரு 10 மார்க்ஸ் பக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அந்த கொஷின்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸில் சாப்டர் 1, 2, 3, 4, 8, 11, 12 இந்த 12 சாப்டர், அதாவது 1 to 12 சாப்டர் நான் கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் சாப்டரில் எல்லா 2 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லா 3 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லா 5 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் 5 மார்க்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். 5.2, 5.5, 6.7, 7.1, 7.2, 7.8, 10.8 அது இல்லாமல் sin alpha plus beta, sin alpha minus beta, cos alpha plus beta, cos alpha minus beta and altitude of the triangle are concurrent இந்த கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சாப்டர்ஸ் 1, 2, 3, 4, 8, 11, 12 அதோட இந்த எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டமே உங்களால் எடுக்க முடியும். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாட்டனியில் வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன், 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், 10th லெசன் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஜுவாலஜி வந்து 1, 2, 3, 8, 6, 7, 10, 11, 12 லெவல் 12 தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கதை எழுதுறது தான். இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ டே வைஸ் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டடி பிளானுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்டடி பிளான் பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஸ்டடி பிளான் இப்போ நான் வந்து பார்த்தா மண்டேலேருந்து வச்சுருக்கேன். ஸோ 17 நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மேக்ஸ் முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் மேக்ஸ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நாம் இன்னும் மேக்ஸ் முடிக்காமல் இருக்கோம் அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டே மேக்ஸை முடித்து ஓரங்கட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேக்ஸே முடிச்சாச்சு, மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் படித்தாவே வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான தாட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மேக்ஸ் முடிச்சிடுங்க. ஸோ 17 and 18 இந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர் 1 and 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் ஃபிசிக்ஸில் அதாவது
ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் 19-20 இருக்கு இல்லையா, 19-20ல் சாப்டர் 3யும் 4ம் ஃபிசிக்ஸில் வந்து 2வது சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 21-22 இந்த 2 நாளில் நீங்கள் மேக்ஸில் 8th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் 3 சாப்டருமே ரொம்ப ஈஸி தான். அண்ட் இதோட ஃபிசிக்ஸில் வந்து 5 மார்க்ஸ் வந்து பண்ணால் போட்டணும். அதே மாதிரி இந்த டைமில் தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து 5th லெசன் இருக்கு இல்லையா, 5th லெசன் வந்து ரொம்பவே ஈஸியான லெசனு. அதை நீங்கள் வந்து கம்மி டைமில் படிச்சிடலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசனில் ஏதாவது கொஷின்ஸ்லாம் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 28 அண்ட் 24 நீங்கள் மேக்ஸில் வந்து இந்த 1, 2, 3, 4, 8, 11, 12 இதில் வந்து ஒரு சில லெசன்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு சில எக்ஸசைஸ் வந்து பார்க்கல அப்படின்னா அதை வந்து இந்த 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் 6th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் 25 அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்ஸில் நான் ஒரு சில ஸ்பெசிஃபிக் 5 மார்க்குக்கு ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுத்தேன் தெரியுமா, அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்ட் ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th லெசன் இருக்கு இல்லையா, 8th லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு 26 அன்றைக்கி மேக்ஸில் அந்த 5 மார்க் எக்ஸசைஸ் கொடுத்தேன் இல்லையா, ஒரு நிறைய எக்ஸசைஸ் அந்த கொஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் 1, 2, 5, 6, 8 இதில் ஏதாவது கொஷின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கவர் பண்ணிடுங்க. அண்ட் 27ல் மேக்ஸில் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே மேக்ஸுக்கு நான் வந்து சொன்னல அந்த ஸ்பெசிஃபிக்கான சாப்டர்ஸும் அந்த எஸ்எஸ்சி சொன்னல அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 27ஆம் தேதி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நான் சொன்னது கூட எல்லா கொஷின்ஸையும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த ஒரு சில படிக்காமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 இருக்கு இல்லையா, சாப்டர் 3ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருங்க. அண்ட் 28 வந்து சாப்டர் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபிசிக்ஸில் படிச்சிருங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து சாப்டர் 1 படிச்சுக்கோங்க. அண்ட் 29ல் சாப்டர் 7 இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க ஃபிசிக்ஸில். அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து சாப்டர் 2 பண்ணிங்க. அண்ட் 13ல் வந்து ஃபிசிக்ஸ் உடைய சாப்டர் 9 இம்பார்ட்டன்ட் கொஷின், கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 3 படிங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஃபிசிக்ஸ் வந்து சாப்டர் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து சாப்டர் 4 படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒவ்வொரு சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, எல்லா கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டிங்களா, அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த பிளாக் லாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து சாப்டர் 6 and 7 இந்த 2 சாப்டர் மட்டும் தான் ஒரே நாள் முடிக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர்ஸ், அதனால தான் அது ஒரே நாளில் 2 சாப்டர் கொடுத்துருங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்கும் கரெக்டாக. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3ஆம் தேதி பயாலஜி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்களே பாட்டனியோ ஜுவாலஜியோ உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8 and 9 படிச்சுக்கோங்க. இல்லை நான் 8 and 9 சிம்பிள் தான், நான் வந்து 13, 15 கூட அதே நாளில் படிச்சுக்கிறேன் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து 4 அன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 13, 15 அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட் பயாலஜி படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாவது ரிமைனிங் விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி படிங்க. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6, 7, 8, 9, 10 சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிசிஎம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் தமிழ் இங்கிலீஷ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6, 7, 8, 9, 10 இந்த டைமில் நீங்கள் பயாலஜி மட்டும் தான் படிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா பயாலஜியில் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இப்போ வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பயாலஜி முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு 11, 12, 13, 14 இந்த 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஏன் அப்படின்னா தமிழ் எக்ஸாமுடைய ரிவிஷன் தேவையில்லை, அதனால் வந்து இந்த 4 நாள் வந்து நான் ஸ்டடி பிளான் கொடுக்கல. நீங்கள் தமிழ் எக்ஸாமுக்கு தமிழ் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் 2 நாள் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சுக்கோங்க. அது உங்களுடைய பிளானில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும். இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஆஃப் இயர்லி வந்து கவர்மெண்ட் ஷெடியூல் படி வைப்பாங்க. மெட்ரிக் ஸ்கூல்லாம் வெவ்வேறு ஷெடியூல் வைப்பாங்க. அதனால் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரீச் வந்து கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த லெசனுக்கு என்ன சாப்டர் அண்ட் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.